புனிதமான என்ன செய்யறாரு, புனிதமான நிலையில தன்னை வீட்டுக்கு வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவ்வளவு மிக உயர்ந்த ஒரு அமல், உயர்ந்த நன்மையை வந்து பெற்றுக் கொண்டு வரும்போது என்ன செய்ய வராங்க, நல்ல வழிக்கு நான் முன்பு சொன்ன மாதிரிதான் அந்த அமலுக்கான மதிப்பு மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஹஜ்ஜிக்கு மட்டுமல்ல, நான் எதுக்கு சொல்றேன் சொன்னா, இந்த ஹஜ்ஜிக்கு மட்டுமல்ல, நாம் என்ன ஒரு அமல் செய்தாலும் சரி, என்ன செய்ய முடிந்த அளவுக்கு அந்த அமலை வந்து நாம் வந்து பாதுகாக்க வேண்டும், நன்மையை பாதுகாக்கணும். அப்ப வந்து ஹஜ் என்பது ஒரு உயர்ந்த அமல். அந்த உயர்ந்த அமல் செய்தி விட்டு வரும்போது என்ன செய்ய தெரியுமா, ஹஜ்ஜுக்கு முன்புள்ள வாழ்க்கை வேறு, ஹஜ்ஜுக்கு பின்புள்ள வாழ்க்கை வேறு. இதுக்கு மட்டும் இல்ல, இப்ப உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ரமலான் மாசம் வருதா இல்லையா, இப்ப ரமலானுக்கு முன்புள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ரமலான் முடிந்த பிறகு நம்ம வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்ததுக்கான அடையாளம். அப்ப அதே மாதிரிதான் தொழுகிறோம். என்ன செய்யறோம், ஒரு மனிதன் தொழுகை வந்து அவருக்கு ஆரம்பித்து விட்டார் சொன்னா, தொழுகு முன்னாடி எப்படி இருந்தா தெரியாது, தொழுவது என்ன செய்யணும், தொழுகைக்கு பிறகு தன் வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் கிட்ட உள்ள தவறை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அதே போலதான் ஹஜ்ஜி முன்னாடி எப்படி செய்தாலும் தெரியாது, ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அல்லாஹ் தஆலா சொன்ன முறைப்படி எந்த தவறும் செய்யாம, எந்த பாவமும் செய்யாம, அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டுமே இஹ்லாஸான முறையில ஹஜ்ஜுக்கு போய் வந்துட்டாரு. ஹஜ்ஜுக்கு போய் வந்த பிறகு தன் வாழ்க்கையை எப்படி அவர் அமைத்து கொண்டார்? ஏன் தெரியுமா, நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வந்து பெறக்கூடிய பணமோ, திரகமோ, தீனாரோ, வெள்ளியோ, தங்கமோ, டாலரோ, ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செய்யலாம், கண்ணுண்டாந்த மதிப்பு தெரியுது. நீங்க ஒரு டாலர் மதிப்பு என்ன கேட்டா சொல்ல தெரியும், ஒரு இந்திய மதிப்புக்கும் மற்ற இதுக்கும் வந்து ஒரு தங்கத்துக்கு என்ன மதிப்பு கேட்டா சொல்ல தெரியும் மக்களுக்கு. ஆனா அதே இடத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மையை மதிப்பு சொன்னா சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம கண்முறை பார்க்கலாம், அல்லாஹ் நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப மிக உயர்ந்த அமலான ஹஜ்ஜை வந்து முடித்து விட்டு பெரும் நன்மையோடு வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும், நாம் வந்து அந்த நன்மையை வந்து எந்த விதத்துல வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இது ஹஜ்ஜுக்கு மட்டும் இல்ல, எல்லா அமலுக்கும் பொருந்தும். எதுக்கு நம்ம சொல்றேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஹாஜிகளையும் சந்திக்க போவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, எதுக்கு சந்திக்க போறாங்க, அப்ப ஹாஜிகள் சந்திக்க போய் சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பாவம் மட்டும் வராங்க, அவங்க துஆ வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்ற நம்பிக்கை என்ன செய்யறாங்க, சந்திக்க போறாங்க. அப்ப அந்த ஹாஜிகள் தன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், இது நாம வந்து எதுக்கு சொல்லணும்னு சொன்னா, நீங்க நினைக்கலாம் நம்ம வழியில் யாருக்கு ஹஜ்ஜி போயிட்டு வந்தா, அப்படியே இல்ல, உங்க சொந்தக்காரலாம் ஹஜ்ஜி போகலாம், உங்க வீட்டுல யாரும் ஹஜ்ஜி போயிருக்கலாம், அவங்க நீங்க பார்க்க போகலாம். அப்ப என்ன சொன்னா, அந்த ஹஜ்ஜிக்கு சென்ற நபரின் நீங்க என்ன செய்யணும், இது எடுத்து சொல்லலாம், இவன் ஹஜ்ஜுக்கு போய் வந்து நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அவளை வந்து வீணாக்க கூடாது. அப்ப அதுக்காக தான் என்ன சொன்னா, ஹாஜிகளுக்கு ஒரு நினைவூட்டல். இதான் தலைப்பு இன்னைக்கு. ஹாஜிகளுக்கு ஒரு நினைவூட்டல். நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு வந்து நம்மாலையும் அவங்களுடைய அமல் வீணாக்க கூடாது. அதே நேரத்துல அவங்கள என்ன செய்ய, தன்னுடைய வாழ்க்கையுடைய தவறின் காரணமாக அந்த நன்மையை வீணாக்கி விடக் கூடாது. அப்ப என்ன சொன்னா, ஒரு அவ்வளவு செலவு பண்ண ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க, அந்த ஹஜ் என்ன செய்யணும், நாம் வந்து முடிந்த அளவுக்கு அந்த நன்மை என்ன செய்யணும் சொன்னா அவங்க வந்து பாதுகாக்குமாறு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஹாஜ் என்ன செய்யணும், தன் வாழ்க்கையை வந்து அவர் அமைத்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, இந்த உலகத்துல வந்து எப்படி சொன்னா, நம்ம வந்து ஒரு பொருளை எழுந்தாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு நன்மையை வந்து எழுதுன்னு சொன்னா நம்ம சம்பாதிப்பது மிகப்பெரிய சிரமம். எவ்வளோ அமல் செய்யறோம், அந்த அமல் செய்து விட்டு அந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டானா என்பது நமக்கு தெரியாது. அப்போ கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்வாங்க, ஹஜ்ஜுக்கு போனா தெரியும், நம்ம ஹஜ்ஜி பொறுத்ததை கேட்டா சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு பெரிய சிரமத்தில் அமல் செய்யறாங்க. சஃபா மர்வா சஅய் செய்வது, அரஃபால தங்குவது, முஸ்தலிஃபால தங்குவது, மினாவில் கல்லெறிவது, இதெல்லாம் வந்து மிக சிரமமான ஒரு அமல். ஆனாலும் கூட அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டத்தை மேற்கொண்டு அந்த அமல் செய்து விட்டு அல்லாஹ்விடம் மன்றாடி தன் பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தன் தாயகம் திரும்பும் போது என்ன செய்யணும், இங்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி விடக்கூடாது. ஒரு ஹஜ் செய்த நபர் வந்து எப்படி இருப்பாரோ என்ன செய்யணும், அங்க இருந்து இஹ்லாஸா இருப்பாங்க கல்புக்குள்ள. அப்போ அந்த கல்பு என்ன செய்யணும், நம் கல்பு இங்க வந்த பிறகு நம் கல்வியில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மாற வேண்டும், கெட்ட சிந்தனைகள் மாற வேண்டும். குறிப்பாக ஒரு ஹாஜிக்கான அடையாளம், ஹாஜிக்கான அடையாளம் என்ன செய்யணும், நாம் வந்து நம்ம கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். சரி, எதுக்கு சொல்லணும்னு சொன்னா, இப்ப நான் முன்பு சொன்னா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க கியாமத் நாள்ல, அதாவது மன் முஃப்லிஸ் சொல்றாங்க. அதாவது மன் முஃப்லிஸ் என்பது யார் தெரியுமா, பரம ஏழை. பரம ஏழை என்று யார் தெரியுமா கேட்கும் பொழுது சஹாபா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மதா, யாருக்கிட்ட வந்து திர்ஹமோ இந்த உலகத்தில் செல்வமோ சொத்தோ இல்லையோ அவன் யாரு, பரம ஏழை என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது கிடையாதுப்பா, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமத்தி,
என்னுடைய உம்மத்தில் உள்ள பரம ஏழை யார் தெரியுமா? அவர் கியாமத்தில் வருவார். ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், தொழுகை கொண்டு வருவார், நோன்பை கொண்டு வருவார், ஜகாத்தை கொண்டு வருவார். இந்த பூமியில இருக்கும்போது தொழுகையில் எந்த குறையும் இருக்காது, நோம்பில் எந்த குறையும் இருக்காது, தன்னுடைய சதக்கா ஜகாத்தில் வந்து எந்த குறையும் இருக்காது. இது போல எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே நிறைய செஞ்சிருப்பாரு பூமியில, எல்லாத்தையும் கொண்டு வருவார். அதே நேரத்துல வயாத்திக சதம ஹாதா வகதப ஹாதா வஅகல மால ஹாதா வஸஃபக ஹதம ஹாதா. அப்போ என்ன செய்யுமா? கியாமத் நாள்ல இவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டு வரும். என்ன குற்றச்சாட்டு வரும்? யா அல்லாஹ், இவர் பூமியில வந்து என்னை வீணாக திட்டி விட்டார், அநியாயமா திட்டாரு, அநியாயமா அடிச்சிட்டாரு, அநியாயமா இன்னொரு சொத்தை வந்து தின்று விட்டார், ஏமாத்தி சாப்பிட்டாரு, ஏமாத்தி வியாபாரம் பண்ணிட்டாரு. என்ன தவறு செஞ்சாங்க உலகத்துல? அவர் வந்து ஒரு நல்ல அமல் செஞ்சு எல்லா விதமான அமலோடு அல்லாஹ்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற நிலையோடு அல்லாஹ்கிட்ட நிற்கும் பொழுது அவருக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? பூமியில அது வாழ்ந்து வாழ்ந்தார், அவரு ஏமாத்தி வாழ்ந்தார், தேவையில்லாம சண்டை போட்டுட்டே இருப்பாரு, தேவையில்லாம திட்டே இருப்பாரு, தேவையில்லாம வந்து யாரையும் வந்து அவதூறு சொல்லிட்டே இருப்பாரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? இதுக்கு வந்து இந்த பூமியில வந்து அவர் பரிகாரம் செய்யாததுனால, இங்க மன்னிப்பு கேட்காததுனால, இந்த குற்றம் என்ன செய்யும்? கியாமத்தினால அவருக்கு எதிராக வந்து நிற்கும். அவ்வாறு வரும்பொழுது ஹாதா ஃபயவதா ஹாதா மின் ஹஸனாத்திஹி வ ஹாதா மின் ஹஸனாத்திஹி, அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பகரமாக அவர் செய்த அமலிலிருந்து, நன்மையிலிருந்து அங்கு எடுத்து தரப்படும். இங்க தொழுதாரா, வாப்பா இதுதான் தொழுகிறாரு, இந்த தொழுகை வந்து இத்தனை தொழுகை வந்து உன்னுடைய பாதிப்புக்கான பரிகாரம் என்ன செய்வான்? எடுத்தால கொடுத்துட்டே இருப்பான். இது கொடுக்க என்ன ஆகும்? தொழுகை காலியாகும், ஜக்காத்து காலியாகும், நோம்பு காலியாகும், ஹஜ்ஜு காலியாகும், எல்லாமே காலியாகும். எல்லாம் காலியாகி கடைசியில் எப்படி சொன்னா குற்றச்சாட்டு நிற்கும், நன்மை இருக்காது. இது முன்னாடி இந்த நன்மை என்ன? அதிகமான நன்மை செய்து அதிகமாக அமல் பெற்றுக்கொண்டு நாம் சொர்க்கம் சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு வந்த மனிதர் அவன் என்ன செய்யறாரு? அவனுக்கு நேரத்துல அவர் முன்னாடி வந்து குற்றச்சாட்டு பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அது பரிகாரம் செய்த காரணத்தினால என்ன செய்ய, இப்போ நன்மை எல்லாம் போயிடுச்சு, அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யுமா? சரி, அந்த குற்றச்சாட்டு சொன்ன நபருடைய தீமை எடுத்து அல்லாஹ் தூக்கி போவானா? அல்லாஹ் என்ன செய்வா? நன்மை இங்க இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வா? தீமை எடுத்து அல்லாஹ் தஆலா இங்க தூக்கி போடுவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் தான் யாரு? என்னுடைய உம்மத்தில் உள்ள பரம ஏழை சொல்றாங்க. ஏன் சொன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன செய்யலாம்? ஏழையாக இந்த வந்து ஏழையா இருப்பாரு, நாலு செல்வந்தரா மாறிடுவாரு. நீங்க மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? இது வந்து எந்த விதமான ஒரு நிரந்தரமில்லாத வாழ்க்கை. ஆனா கியாமத்துல ஆகிரத்துல அப்படி அல்ல. ஒருத்தர் வந்து ஏழையாக நன்மை இல்லாம ஏழையாக மாறிட்டார் சொன்னா எந்த வழியும் கிடையாதாங்க. சும்மா துரிஹா பின்னா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில வந்து நரகத்தை தூக்கி வீசி எறியப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் விஷயம். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய சில தவறுகள் நாம அமல் செஞ்சு வந்திருப்போம். அந்த